பாமகவை மீண்டும் கூட்டணியில் சேர்த்துக் கொள்வது என்று திமுகவின் உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. இருப்பினும் 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு பின் நடக்கும் ராஜ்யசபா தேர்தலில்தான் பாமகவுக்கு ஒரு சீட் வழங்கப்படும் என்று செக் வைத்தது திமுக. எப்படியாவது வரும் ராஜ்யசபா தேர்தலில் அன்புமணிக்கு சீட் வாங்கிவிடலாம் என்ற பாமகவின் எண்ணம் தவிடுபொடியானது. இதைத் தொடர்ந்து திமுகவின் முடிவு குறித்து விவாதிக்க பாமகவின் உயர்மட்ட குழு கூட்டம் தைலாபுரத்தில் நடந்தது. இதன் முடிவுகள் குறித்து முதல்வரிடம் விளக்க பாமக எம்எல்ஏக்கள் அனைவரும் கோபாலபுரம் முதல்வர் இல்லம் வந்தனர். முதல்வரை சந்தித்த பிறகு கூட்டணி தொடரும் என்று பாமக தலைவர் ஜி.கே. மணி உறுதிபட கூறினார். நிறைய பேசியிருக்கோம், இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். பேசிய முடிவை எங்க நிர்வாக குழுவில் எடுத்த முடிவின்படி இப்ப பேசிய முடிவை எங்க மருத்துவர் ஐயா கிட்ட, நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா கிட்ட சொல்ல போறோம். சொன்ன பிறகு இறுதியான முடிவை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள். கூட்டணியில எந்த மாறுபாடும் இல்லை. திமுக பாமக கூட்டணி தொடரும்னு திமுக அறிவிச்சிருக்காங்க. அந்த முடிவை ஒட்டி தான் நாங்க வந்திருக்கிறோம். ராஜ்யசபா சீட்டை பத்தி பேசுறீங்கன்னா நண்பர் கேட்கிறாரு. ராஜ்யசபா சீட்டை பத்தி எதுவும் பேசல. கூட்டணி தொடரும் என்று மட்டுமே கூற முடிந்ததே தவிர மற்ற கேள்விகளுக்கு பாமகவினர் பதிலளிக்க முடியவில்லை. அன்புமணிக்கு எம்பி சீட் வாங்க வேண்டும் என்பதற்காக போயஸ் கார்டன், கோபாலபுரம் என்று அலைந்து திரிகின்றனர் பாமகவினர் என்பதுதான் அரசியலில் இப்போது லேட்டஸ்ட் டாக்.